ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ அது காதக்கிணர் சைடில் இருக்குது. ஸோ இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலை மலை மலை, யானை மலை உச்சி வரைக்கும் தெரியுது. இங்கிட்டு பார்த்தா அழகழகாக மரம்லாம் இருந்துச்சு. ஒரு ஓரமாக உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சாமி பார்க்குறதுக்கு போயிட்டோம். அங்கே நல்லா அங்கே தங்க கோபுரம் மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் அதையும் சுற்றி சுற்றி வளைச்சி வீடியோ எடுத்தாச்சு. ஸோ பாருங்களே, தங்கம் மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தங்க கோபுரத்துக்கு அப்படியே அங்கிட்டு நிறையா கோபுரம்லாம் இருந்துச்சு. அதுவும் பார்க்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திருப்பியும் மரத்துக்கு கீழே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு நெக்ஸ்ட்டு சாமி பார்க்க போயிட்டோம். ஸோ அது எந்த சாமின்னே தெரில, ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. உள்ள முருகன்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே கோபுரம்லாம் நிறையாவே இருந்துச்சு. மேலே அந்த மலை தான் ஹைலைட் எல்லாத்துக்குமே. ஸோ பாருங்களேன், அந்த மலை தான் இருக்கிறதுலே அழகாக இருக்குது. இங்கே மாட்டு வண்டியெலாம் இருந்துச்சு. அப்படியே ஒரு டூர் மாதிரி எடுத்துட்டு அடுத்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு மொத்தம் 3 கோயில் போகிறோம் போலன்னு நானும் யோசிச்சுட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டாக அங்கிட்டு தான் கோயில் இருக்குன்ட்டு அந்த முருகனையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளாரிட்டி சரியா இல்லைனாலும் வீடியோ எடுத்தோம்லன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டாக இங்கிட்டு மலைலாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த மலை மேலே ஏறினா என்ன ஆகும் நான் அப்படியே யோசிச்சுட்டு நானும் போகலான்னு யோசிச்சுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, இங்கிட்ட சுற்றி சுற்றி வளைச்சு கோலம்லாம் போட்டிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு இங்கே சுற்றி நல்லா பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டேன். இங்கே நல்லா சாமி பார்க்கறதுக்கு நிறையா கோயில் இருக்குது. இது மாதிரி கிராமத்துக்கு வரணும். இங்கே இருந்து பார்த்தா இந்த மொத்த ஊரும் தெரியுதுங்க. நெக்ஸ்ட் அங்கிட்டு இந்த சாமி அந்த சாமி நிறையா இருந்துச்சு. அப்படியே இந்த ஊரெல்லாம் சுற்றி முற்றி பார்த்து அங்கே இருக்கிற மலையெல்லாம் பார்த்துட்டு என்னடா மலை கண்ணுக்கே தெரிலன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கீழே பார்த்தா அத்தனை மண் விளக்கு இருக்கு. அப்புறம் இதுதான் குரோதன பைரவராம். இந்த மாதிரி வகை வகையா விதவிதமா பைரவர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? இது ஏதோ அசிதாங்க பைரவர்னு போட்டிருக்கு. அப்புறம் ஒவ்வொரு பைரவரா சுத்தி நிறைய பைரவர் இருந்துச்சு. அப்புறம் இங்கிட்டு இருந்து பார்த்தா அழகா அந்த மலை எல்லாம் தெரியுது. அப்புறம் இங்கிட்டுன்னு சுத்திட்டு திருப்பி ரெஸ்ட் எடுக்கவே போயாச்சு. இங்கிட்ட இருந்து பார்த்தா ஆனா அந்த பால்கனி மாதிரி சூப்பரா இருக்குங்க. இங்க பால்கனி செட்டப் மாதிரி. ஸோ இங்க மரம் செடின்னு எல்லாமே அழகழகா இருக்கு. இந்த மாதிரி கிராமத்துல இருந்தா எல்லாத்துக்குமே ரிலாக்ஸா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ ஆனா இங்க பார்த்தாதான் கொஞ்சம் குப்பையா அப்படி இப்படி இருந்துச்சு. நீங்க மாட்டு வண்டி கோபுரம் அது இது நிறையாவே பொருட்கள் இருந்துச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ அங்கே பாருங்களேன், அங்கே கோபுரம்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அப்படி இதானா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் போகிற எல்லா மலையிலையுமே இது மாதிரி பல மண் விளக்கு இருக்குது. ஸோ பாய்.